ഈശാവാസ്യ ഉപനിഷത്തിലെ 6ാவது മന്ത്രം സമഭാവനയോട് കൂടിയിട്ട് இருக்கிற அந்த ஆத்மதர்ஷனம், அப்படி ஒரு டாப் மோஸ்ட் அவஸ்தைக்கு வந்து சேரறதுக்கு சாதிச்ச சாதகனுக்கு இந்த உலகத்துல ஒன்னையுமே வேறிட்டு பார்க்கறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுறது. ஆத்மாவிலேந்து வேறிட்டு ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லாததால ஆத்மாவை தெரிஞ்சின்ற அந்த ஞானிக்கு ஒரு விஷயத்துக்கிட்டையும் ஒரு நிந்தாபாவம், துவேஷபாவம் ഇതൊന്നും இருக்காது. எல்லாமே அந்த பரபிரம்ம சைதன்யம் தான். எனக்குள்ள இருக்கிறதும் பரபிரம்ம சைதன்யம் தான். அப்படி இருக்கிறத அந்த துவேஷம், வெறுப்பு இதெல்லாம் எப்படியாக்கும் உண்டாகும்? இதை நம்மளை சிந்தனை பண்ண வைக்கிறதாக்கும் 6வது மந்திரம். சர்வாணி பூதானி, സമസ്ത ഉയിരിനങ്ങളെയും യഹാ തു ആരാക്കുമോ ആത്മാനി ഏവ തനക്കുള്ളയെ അനുപശ്യതി പാക്കറ. സർവഭൂതേഷു ച എല്ലാ ഉയിരിനങ്ങളിലെയും ஆத்மானம் தனக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் அனுபஷ்யதி பார்க்கிறா. சஹா அப்படி இருக்கிற ஆத்ம ஞானம் இருக்கிறவன், ததஹா அதனாலேயே ந விஜுகுப்சதே உலகத்துல ஒன்னையுமே இன்சல்ட் பண்றதில்லை. எனக்குள்ள நானாயிட்டு நிற்கிற சர்வமாக்கும் அந்த தத்துவமாக்கும் எல்லாத்திலையும் ரொம்ப நிற்கிறது ஆத்ம தர்சனம். அப்படிங்கிறது எனக்குள்ளேயும் சர்வ உயிரினங்களிலையும் ஒரே மாதிரி அந்த ஆத்மா இருக்கு அப்படிங்கிறத எப்போது சாதிச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதோ, சர்வதையும் தனக்குள்ள பார்த்து தன்னை எல்லாத்திலையும் பார்க்கிற அந்த ஆத்ம தர்சனம், அப்படி ஆத்மாவை தெரிஞ்சின்ற ஆத்ம ஞானி பரபிரம்மம். பரபிரம்மத்திலேருந்து உண்டான இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களால உண்டானதாக்குமே பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திலேருந்து உண்டானதாக்குமே பஞ்சகோஷங்களோடு கூடின இந்த சரீரம். இப்படி எல்லாத்திலையும் அந்த ஆத்மாவை காணற ஆத்ம ஞானி. பரபிரம்மம், பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வ உயிரினங்கள், இந்த பிரபஞ்சத்திலேயே ஜனிச்சிருக்கிற நான், இதெல்லாம் இதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது ஒரு சைதன்யம்தான். இது தெரிஞ்சுக்கிறதாக்கும் சமதர்ஷனம், பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அப்படி தெரிஞ்சின்ற ஆத்ம ஞானி
അദ്വൈത ജ്ഞാനം കടച്ച ജ്ഞാനി, ദ്വൈതഭാവം ഇല്ലാത്ത ആത്മജ്ഞാനി. തതഹ அதனாலேயே தஸ்மாது தர்ஷனாது பகவத் தத்துவம் தெரிஞ்சின்ற அந்த தத்துவஞானி ந விஜுகுப்சதே உலகத்துல ஒன்னையுமே இன்சல்ட் பண்றதில்லை. அது மட்டும் இல்லை, அவனவனை காப்பாத்துறதுக்கு கூடியும் ஆசைப்படுறதில்லை, அடுத்தவாளை இன்சல்ட் செய்யறதுக்கும் ஆசைப்படுறதில்லை. ഒന്നിലേന്തും തന്നെ ത്രാണനം പண்றதுக்கும் മുയற்சி பண்றதில்லை. രണ്ടാമതൊരു വസ്തു ഇല്ലാത്തതാല് ഒന്നിലേന്ത് ഇന്നൊന്ന് ത്രാണനം ചെയ്യறது, രക്ഷപ്പെടുത്തുறது எப்படி சாத்தியமாகும்? ஷட்விகார பாவங்களை அடுத்தவாகிட்ட காட்டுறதில்லை அப்படிங்கிறதாக்கும் இங்க சொன்ன அந்த அடுத்தவாளை இன்சல்ட் பண்றதில்லை, நிந்தை பண்றதில்லை அப்படின்னு சொன்னதினோடு அர்த்தம். காமக்ரோத மோக மத மால்சரிய லோபங்களாயிருக்கிற ஷட் விகாரங்கள் அடுத்தவாகிட்டையும் பிரகடனப்படுத்துறதில்லை. തനക്കുള്ളയും അന്ത ഒരു വികാരഭാവങ്ങളൊന്നും ഇല്ലേ. രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങൾ ഇല്ലാത്ത അവസ്ഥ அதனால மட்டுமாக்கும் இது சாத்தியமாகிறது. அமீப முதல்க்கு பிரம்மா வரைக்கும் எல்லாம் எல்லாம் எனக்குள்ளே ஆக்கும் அப்படி இருக்கிற அந்த போதம், அமீப முதல்க்கு பிரம்மா வரைக்கும் எல்லாம் எல்லாம் எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவாக்கும் அப்படிங்கிற போதம், அதாக்கும் ஆத்ம தத்துவ ஞானம். நான் தான் அமீப முதல்க்கு பிரம்மா வரைக்கும் இருக்கிற எல்லாத்திலையும் இருக்கிற ஜீவாத்மா அப்படிங்கிற அறிவு, அதுதான் ஆத்ம தத்துவ ஞானம். அப்படியாக்குமானா ஏதுகிட்டேந்தாக்கும் என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்கும் சாதிக்கும். உலகத்துல ஆரையாக்கும், ஏது உயிரினத்தையாக்கும் ஷட் விகாரங்களோடு கூடிட்டு எனக்கு காணறதுக்கு சாதிக்கும். இதெல்லாம் ஆக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்மளை சிந்தனை பண்ண வைக்கிறது. பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல 29, 30, 32 ஸ்லோகங்கள் இதைத்தான் எடுத்து சொல்றது. 29வது ஸ்லோகம், சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈட்சதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனா. எல்லா இடத்திலையும் பிரம்ம சைதன்யத்தை சமமாயிட்டு தர்சிக்கிற ആത്മജ്ഞാനി, പരമാത്മാവില ദൃഢമായിട്ട് ഉറപ്പിച്ച ആത്മാവോടുകൂടിന ആത്മജ്ഞാനി, സ്വന്തം ആത്മാവ് സർവഭൂതങ്ങളില് ഇരിക്കുന്നതായിട്ടും സർവഭൂതങ്ങളും തന്നോട് ആത്മാവില് സ്ഥിതി ചെയ്യறதாയിട്ടും அந்த ஆத்மஞானி பார்க்கிறார். தனக்குள்ள இருக்கிற ஆத்மாவிலேந்து வேறிட்டு ஒண்ணுமே இந்த உலகத்துல அவரு பார்க்கலை. 30வது ஸ்லோகம், யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமே ந பிரணஷ்யதி. ஆராக்குமோ எல்லாத்திலையும் என்ன காணறான், எல்லாத்தையும் என்னில காணறான். அந்த யோகிக்கு நான் நஷ்டப்படுறதில்லை, அவன் எனக்கும் நஷ்டமாகறதில்லை அர்ஜுனா அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றத பார்க்கலாம்.
6வது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகத்திலையும் பகவான் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி அர்ஜுனா சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதா. அர்ஜுனா, ஆராக்குமோ சர்வ ஜீவிகளிலும் இருக்கிற சுகமாகட்டும் அப்படி இல்லைனா துக்கமாகட்டும், அத துல்லியமாயிட்டு பார்க்கிறார். அந்த யோகி சிரேஷ்டனாக்கும் அப்படிங்கிறதாக்கும் என்னோடு அபிப்பிராயம். சுகதுக்கங்களை துல்லியமாயிட்டு, சுகம் வந்தா ரொம்ப ரொம்ப குஷி தாங்க முடியாம துள்ளிச்சாடாதைக்கும், துக்கம் வந்தா தளர்ந்து போகாதைக்கும் இருக்கிறதுக்கு யாருக்கு சாதிக்கிறதோ? அப்படி இருக்கிற ஆத்ம ஞானி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டன் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு பகவான் சொல்றார்.